ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த கேமிங் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்டே விளையாடுறோன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ போடலான்னு இருந்தோம். நம்ம யார்கிட்ட சொல்லலை, ஏன்னா நம்ம சொன்னால் நீங்கள் யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணார். அதனால் நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 போடுறோம். பார்ட் 2 வேணும்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு போட்டுடலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு உட்டு எடு. இன்றைக்கி நம்ம கொஞ்சமாவது ஒரு ஸ்டாக்காவது கோல் எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். 50 கோலாவது அப்படி ஒரு இடத்த பார்த்து நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நான் இப்போ இப்போவே சொல்லிடுறேன். நான் கீப் இன்வென்ட்ரி தான் வச்சுருக்கேன். நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். நான் கீப் இன்வென்ட்ரி தான் வச்சுருக்கேன். யாரும் கேட்காதீங்க ஏன் ப்ரோ எங்கிட்ட போய் சொன்னீங்கன்ட்டு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் கீப் இன்வென்ட்ரி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவோம். வச்சுட்டு என்னடா இப்போ தான் கிராஃப்டிங் டேபிளாக செய்கிற, இல்லை வீக்காக இருக்க, இந்த வீடியோவில் அயன் கண்டுபிடிப்பியா? அயன் கண்டுபிடிப்பேன் டவுட்டுடா, கோல் கண்டுபிடிப்பேன்டா. அப்படியா, பார்க்கலாம். அப்படியா, பாடுறா. இது ஜாம்பி அது இதுன்னு இருக்கோன்றதுனால நம்ம இது செஞ்சுக்கலாம். இங்கே ஸ்வாடு, இங்கே ஸ்வாடு, உட்டன் ஸ்வாடு. என்னடா எடுக்கவே முடியல. உட்டன் இதாக செஞ்சுப்போம். ஒரு உட்டன் ஸ்வாடு, ஒரு ஆக்ஸ். ஏன்னா இது உடைக்கணும்ல வேகமாக. ஓகே, இப்போ உடச்சிட்டோம். இப்போ அங்கே ஒரு ஷீப் இருக்குது. எதுக்குடா வாயிலா ஜீவன் அடிக்கிறேன்? வாயிலா ஜீவன் அடித்தாதாண்டா நம்மளுக்கு கேமே முடிக்க முடியும். அப்படியா சொல்கிற? வெயிட் பண்ணு. இன்னும் 2 ஆடு கடிச்சா போதும். ஒயிட் கலரில் நம்ம பெட்டு செஞ்சிடலாம். எதுக்குடா பெட்டு? இதை நீ மைண்ட் கிராஃப்டே விளையாடல பாரு. எதுக்கு? நான் தூங்கி காலையில் ஏஞ்சிக்கிறதுக்கு. நம்ம பெட்டு செய்யணும். நம்ம உட்டு ஷார்ட்டேஜ் ஆகிடுமோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. விடுங்க, ஷார்ட்டேஜ்லாம் ஆகாது. நம்மகிட்ட உட்டு இருக்குல்ல, உட்டன் டூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு ஷார்ட்டேஜ் ஆக போகுது? வேகமாக போங்க. டெசர்ட்டு. ஸோ வேகமாக போடா. இந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எடிஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஃப்ரீ தான். என்ன கேமுன்னு சொல்லணும்னா மறக்காமல் கேமுன்னு போடுங்க. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்கே, வேணாம். உள்ள ஜாம்பி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க கொஞ்சம் கோபிள் ஸ்டோனை மட்டும் மெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன் பிக்காக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல் மைன் பண்ண போகலாம். கோல் ஹண்ட்டுக்கு இன்றைக்கி நிறைய கோல் தான் எடுக்க போகிறோம். நாளைக்கு நம்ம வீடு கட்டலாமா இல்லை மைனிங் போய் அயன் எடுக்கலாமா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக கேமை முடிச்சுட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. விடுங்க, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இன்க்ரெடிட் தொடுவோம். என்னடா என்னை பேசவே விட மாட்டேங்கிறேன். எப்படியோ ஜாம்பி வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு எதுக்கு? அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. ஸ்ட்ரைட்டாக க்ரீப்பர் எது சொல்லிடுவேன். டே மண்ணில் க்ரீப்பரா? அம்மா டேஞ்சர். இன்றைக்கி மட்டும் நம்ம க்ரீப்பரை தவறி பார்த்தோம். இவன் வேறு சொல்கிறது வேறு அப்படியே நடக்கும். ஓகே, வேகமாக போ. முதல்ல நல்லா கேவாக கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கோல் இருந்தாலே அங்கேயே நிறைய கோல் இருக்குன்றதுனால நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏன் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கோல் எடுக்கிறோம் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வரும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்டார்டிங்லேயே நம்ம கோல் எடுத்தால் மட்டும்தான் நம்ம கேம் டெவலப் ஆகும்போது நம்ம கோலுக்குன்னு தனியாக போக தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு டேயில் ஏன் பண்ணுறோம், நம்ம ஹங்கர் பார் வேகமாக ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஷோ செய்யலாம். எனக்கு பசிக்கிறா, அந்த மீட்டு மட்டும் தாடா. போடாது எனக்குடா. ரீஜென்ரேஷனுக்கு இங்கே தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே குதிச்சு பார்ப்போமா ஏதாவது இருக்கான்ட்டு. குதிச்சு மைண்ட் பண்ணி பார்க்கலாமா? வேணாம், வாங்க போகலாம். அப்படியே பயணம் பண்ணுவோம். ஒரு டெசர்ட் டெம்பிள் காய்ச்சாவும் செம்மையாக தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்ப்போம். ஸ்டோன் தான் இருக்குல்ல. ஸோ ஒன்றுமே இல்லை. எதுக்குடா குதிச்சோன்னு இருக்குது. ஒரு ஸ்டிக்கு எடுத்து டேர்ட்டை மைண்ட் பண்ணோம். பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ண வேணாம். பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணால் அது டியூரபிலிட்டி போகும். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயுமே நமக்கு டியூரபிலிட்டி தேவைப்படும். அதனால் இங்கே ஒரு 2 ஆடு பார்த்தனே. எங்கடா வாங்கடா, என்கிட்ட அவுட் ஆகுங்க. 1 காலி. இன்னொன்று ஏதோ கேவு மாதிரியே இருக்கே. வெயிட் பண்ணுங்கள்.
அந்த ஆட்டை போட்டுட்டு அது மாதிரி கேவுக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கே ஓட்டுற உட்டன் ஸ்வாடு. ஓகே 5 மீட் இருக்குது இப்போதைக்கு. உள்ளே போய் பார்ப்போம். என்னதுரா ஸ்டாண்ட் ஸ்டோனில்? அச்சோ ஸ்டாண்ட் ஸ்டோனா? நீ பேசாதன்ட்டேன். ஏதாவது நெகட்டிவாக தான் பேசுவேன். ஸ்டாண்ட் சொன்னாங்க வந்து ஜாம்பிஸ் போனாச்சுன்னா ஹஸ்கா தான் ஸ்பான் ஆகும்டா. டே வாயை வைக்காத. நம்ம கிரானைட் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் பார்க்க. அதில் வந்து நம்ம வீடு கட்டுவோம்ல, அப்போ வந்து நம்ம கிரானைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது தப்பிக்கிறதுக்கு கூட நம்ம கிரானைட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆடா? எத்தனை ஆடு? எனக்கு 3 ஆடு தான் தேவைப்படும். அதுக்கு 4வது ஆடை வச்சேன். ஏதோ ஒன்று விடுங்க. இதில் இதாலே இப்போ குதித்தோம். குதிக்க வேணாம், போகலாம் வாங்க. இங்கே என்னமோ ஒரு கேவு மாதிரி இருக்கே, போகலாம். இது நம்ம வந்ததே தான். உனக்கு கண்ணோட மலை டேய், கம்முன்னு உனக்கு அது கூட தெரியாது. மைண்ட் கிராஃப்ட்னாலே என்னன்னு தெரியாது. சீரியஸாக விளையாடினுக்கிறேன். ஏதாவது சாத்தி விட்டா சொல்ல முடிச்சிடுவேன். கோல் நமக்கு தேவைப்படுறதுக்குள்ள லைட்டாக டேமேஜ் எடுத்துட்டோம். விடுங்க. ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. இங்கே மேலே வைக்க வேணாம். எப்படி சாண்ட் அப்படியே வானத்துலேயே நிற்கிது பாருங்கள். நம்ம உடச்சா மட்டும் அப்படியே கீழே வருது. என்ன ஆச்சு? கிளிச்சா பக்கான்னு தெரில. ஏதோ ஒன்று விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கிராஃப்டிங் டேபிள் முன்னாடி வா. இது வேறு வைக்கவே. நம்ம ரோப்ளாக்ஸில் விளையாடி ரோப்ளாக்ஸில் மைண்ட் கிராஃப்ட் இருக்கோம்ல, அதை நம்ம விளையாடி நம்ம ரோப்ளாக்ஸில் விளையாடுற மாதிரி மைண்ட் கிராஃப்ட் விளையாடின்னு இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் மாதிரியாக போச்சு. இப்போ நம்மகிட்ட வேறு ஸ்டிக்ஸ் இல்லை. அது அப்போவே சொன்னேன்னா ஒட்டி எடுடான்ட்டு. விடு ஸ்டிக்ஸு தான் இருக்குல்ல. நம்மகிட்ட பெட்டு செய்கிறதுக்கு உட்டு இருக்காங்க கூட தரல. இந்த நைட் ஓட்டிடலாம், கவலைப்படாத. இந்த நைட்டு கன்ஃபார்ம் க்ரீப்பர் ஸ்பான் ஆகும். அப்படி தவிர அப்படி ஸ்பான் ஆச்சு. அந்த க்ரீப்பரை அந்த க்ரீப்பர்கிட்ட ஒன்று தூக்கி போட்டுருவேன். அந்த க்ரீப்பர் ஒன்றை வச்சு வெடிக்கிறதுக்குள்ளே நான் தப்பிச்சு ஓடிடுவேன். எப்படி? அப்போல்லாம் க்ரீப்பர்லாம் வராது, ஹஸ்கெல்லாம் வராது. நானும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன். பார்த்தீங்களா, நம்ம எங்கேயோ விட்டு போயிட போகிறோன்ட்டு எப்படிலாம் நடிக்கிறான்ட்டு. எங்கடா கேவு? நம்ம பார்த்த கேவு இங்கே மறந்துட்டேனே. அச்சோ எங்கே இது அந்த கேவா? ஆமாம். கீழே குதிரா கைப்பில்ல. அச்சோ ஹார்ட் போச்சு. விடுங்க, ஜென்ரேஷன் ஆகிடும். வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வச்சுட்டு வந்து கிராஃப்டிங் டேபிளை தொட்டு நம்ம இப்போ ஸ்டோன் பிக்கக் செய்ய போகிறோம். 1 2 ஒன்றே போதும். ஒன்றே செஞ்சுக்கலாம். ஒரு ஃபர்னஸ் வேணாம். அதை நம்ம வீடு கட்டுமே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு உட்டன் ஆக்ஸ் வச்சு உடச்சிடுவோம். ஏன்டா ஸ்டோன் ஆக்ஸ் செய்ய வேண்டியதில்ல. அது இன்னும் நம்ம நல்லா டெவலப் ஆனோடனே அடுத்த கொஞ்சம் நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். என்னடா 2 கோல் தானா? அது கிரனட் இருக்க இடத்துல தான் கோல் இருக்கணும். வாங்க. என்னடா ஜாம்பி சத்தம் கேட்குது? வெயிட் பண்ணுங்க, வெளியே விட்டு டார்ச் செஞ்சுருவோம் முதல்ல. டார்ச் செய்யலைன்னு என்ன பண்ணுறது? நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே போய் டார்ச்சு 4 டார்ச்சு நம்மளுக்கு போதும். அதுவே போதும். தூக்கி எங்கே வைக்கிறது? உள்ளுக்கு பதிலாக வச்சிடலாம். அப்படியே உள்ளே போகும். நிறைய கோல் இருக்கணும். கடவுளே, அயன் இருந்தால் அதோட செமையாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம வச்சதுலேயே கோல். என்னடா ஜாம்பி ஃபாஸ்ட்டே வா. நல்ல வேலை ஹஸ்கா இருந்ததுன்னா உன்னை தொட்ட உடனே ஏதாவது எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கோம். என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? இல்லை விளையாடுறது இல்லைல்ல. அதுமாதிரி பரவாயில்லையே, இவ்வளோ கோல் இருக்குது. அங்கே கூட கொஞ்சம் கோல் இருக்குது. நீங்கள் வீடியோ எப்படி சொல்ல முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து 1 2 3 4 எடு எத்தனை கோல் கிடைக்குதோ அத்தனை கோலையும் எடுக்க வேண்டியது தான். நம்ம தேவைப்படுறதுக்கும் அதிகமாக எடுத்து வச்சுப்போம். டார்ச்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் தேவைப்படும். இங்கே ஒரு கோல் 2 கோல் பரவாயில்ல. இந்த சைடு இல்லையா? சரி விடுங்க. இங்கே இருக்கா? இல்லை அவ்வளோதான் போல். பரவாயில்ல, இவ்வளோ பெருசே கிடச்சதே பெரிய விஷயம் தான். கிரனைட் எடுப்போமா? இது கிரனைட்டு
இதுக்கு தான் கிரனேட்டே எடுத்தேன் ஃபஸ்ட்டு. டார்ச்சு இங்கே சவுண்டு கேட்குதே. எதுக்கோ டார்ச்சு வச்சிருவோமா? வச்சிடலாம். நிறைய கோல் இருக்குது, அங்கே கூட கோல் இருக்குது. மைண்ட் பண்ணலாமா? டேய் ஏன்டா இல்லை கோல் எடுக்க? இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ரிசோர்ஸும் நம்மளுக்கு தான். டேய் இப்படியே சொல்லிடாத, அதுமா நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த வேர்ல்டில் நம்ம டைமண்ட்லாம் எடுக்கணும். டேய் டைமண்ட்லாம் நல்லா எடுக்க முடியாதுடா. அப்படியா? பார்க்கலாமா? நம்ம டே 5 7 8லே இல்லை எடுத்துருவோம். பாருங்க வேணாம். கோல் எவ்வளோ கோல் கிடைக்குதோ அவ்வளோ கோல் எடுத்து வச்சுக்கணும். கடவுளே க்ரீப்பர் மட்டும் ஸ்பான் ஆகிடாது இவன் சொன்ன மாதிரி. அப்போ க்ரீப்பர் இப்போ ஸ்பான் ஆகும் பாரு. இப்போ நீ எல்லா கோலையும் மைண்ட் பண்ணிட்டு வெளியே போறியான். அப்போ வெளியே ஒரு க்ரீப்பர் இருக்கான். எப்படி இருக்கும்? டே வாயை வைக்காத. அப்படி மட்டும் நடந்துச்சு, நான் முன்னாடி சொன்னாமே உன்னை வந்து க்ரீப்பர் கிட்ட தூக்கி போட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேன். க்ரீப்பர் வரும் பாரு, கன்ஃபார்மாக வரும். நீ என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் க்ரீப்பர் வரும். இதுக்கு பின்னாடி இருக்கா கோல் இல்லை ஸ்டோனு. தவிர க்ரீப்பர் மட்டும் வந்துச்சு. ஆனால் எப்படி சொல்ல, ஒரு முட்டு சந்தில் இருக்க ஒரு க்ரீப்பர் வந்துச்சான். எப்படி இருக்கும்? ஏய் நானே இங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஏற்றினுக்கேன். நானே இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கிராணி வந்து நம்ம பால் பச்சையோட வாய்ஸ் ஓவரோட போடலாமா, இல்லை நம்ம மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் வந்தால் கூட போதும், நம்ம வந்து போட்டுடலாம். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு அவ்வளோதான். எல்லோ கோல் எடுத்துக்கோன்னு தரல விடுங்க, எதுக்கு பார்த்துன்னு. அவ்வளோதான் போகலாம். இந்த வழியாகவே போகலாம். கடவுளே வெளியே க்ரீப்பர் இருக்கக்கூடாது. என்னடா இடிக்குது? ஏம்மா சவுண்டு? ஐயோ ஹஸ்கு. டேய் ஹஸ்கு வா. 1 2 3 4. ஸோ என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்களேன். ஏம்மா க்ரீப்பர் இங்கே வெடிச்சிருக்குது. அதாவது இத்தனை பொருள் ட்ராப் இருக்குது. பரவாயில்ல, நம்மகிட்ட வந்து வெடிக்கலையே, அதுக்கே சந்தோஷம்தான். அந்த கிராண்ட் பிளாக் எடுத்துப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பில்டப் பண்ணு. ஓகே ஜம்ப் அவனை போடு. இன்னொன்று ஷபா. ஓய் ஏன்டாங்க வைக்கிறேன்? ஏம்மா என்ன நடக்கூடாது? அதுக்கு தாண்டா அப்போவே வாயை வைக்காது என்ன. ஸோ அவுட் ஆகிடக்கூடாது. இந்த இடம் நல்லா இருக்குது. அம்மா ஸ்கெலிட்டனு காப்பாற்றுங்க. அவ்வளோ ஸ்கெலிட்டன் வந்துட்டான். நம்ம சோரி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 1 2 3 4. நம்ம அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் வச்சுருக்கோம், கீப் இன்வென்ட்ரி தான் பிரச்சனை இல்லை தான். கேட்கலாம் ஏன்டா கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்து இது சர்வைவல் ஆடி எனக்கு பயம். ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி வர்றது அப்படின்ற எனக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து போய் ஒரே ஒரு வுட்டை மட்டும் எப்படியாவது மெயின் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ருவோம். அப்போ தான் ஹெல்த் ஏறும். எப்படியாவது ஒரே ஒரு வுட்டை மட்டுமாவது மெயின் பண்ணி அதை இதுவாக மாற்றிட்டு போகலாம். என்னடா சாமி தண்ணிக்குள்ளே இருக்குது. என்னடா என்னை பேசவே கூட மாட்டிக்கிற? டேய் நீ பேசாத. நீ சொன்னதுனால தான் க்ரீப்பரே வந்தது. அதனால தான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீயும் இந்த கேமுக்கு வாயேன். இதே மாதிரி இதே மாதிரி அடிக்கிறேன் பாரு. ஓகே கொஞ்சம் வுட் எடுத்துப்போம். ஸ்லைம் தானே அது. ஸ்லைம் நம்மளுக்கு தேவைப்படும். ஓட அடி. என்னடா மல்டிப்ளேயால் குட்டி ஸ்லைம் போல் இருக்குதுலே. ஏன்டா ஸ்லைம்லாம் எடுக்கிற? எதுக்கு ஸ்லைமா ஸ்லைமு? ஸ்லைம் எடுத்தால் ஃப்யூச்சரில் வந்து ஸ்லைம் பிளாக் செய்யணும். பிளாக் செஞ்சோன்னா அது நம்ம ஸ்டிக்கி பிஸ்டனோட கூட வச்சுக்கலாம். ஸ்டிக்கி பிஸ்டனில் வச்சோன்னா அது ஒரு பிளாக் கூட வச்சிட்டோன்னா அது எடுக்கவே முடியாது. மைண்ட் பண்ணி தான் எடுக்கவே முடியும். ஓ அப்படியா? அதுக்கு தான் எடுக்கிறேன். ஓய் கோல்டன் ஆர்மர். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறோம். ஏன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சோம்னா ட்ரோன் ஆகும்போது அந்த ஆர்மரை நம்ம கையில் கொடுத்துரும். டேய்
சாவு சாவு. ரவுண்டுன்றதுனால ரொம்ப ஆடுது. அச்சோச்சோ பபுள் வேற இல்லை ஏம்மா. ஐயோ ஹஸ்க்கு இவன் வேற ஹஸ்க்கு வேற. ஓய் அவுட் ஆயிட்டோம். சே ஏதோ ஒன்று விடுங்க. கீப் இன்வென்ட்ரினால நம்ம தப்பிச்சிட்டோம். வந்து டக்கு டக்குன்னு பெட்டு செய்யணும். டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வைடா. கைப்பில்லை கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே வை. ஏன்டா இப்போ பெட்டு செய்கிற? அதில் படுத்தா ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நான் முதல்லையா சொல்லிட்டேன். அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்க போகுதுன்ட்டு. அதில் தான் நம்ம வந்து நைட்டெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியும். என்னதுடா உட்டே எடுக்க முடியலையே கடுப்பாக இருக்கே. எங்கடா வைக்கணுமோ அதை தொடுவோம். அதை தூக்கி இங்கே வச்சிட்டா. ஓகே 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 வேகமாக எடு. எல்லாம் ஒடியே எடு. இப்போ வந்து பெட்டு 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 ஒன்று சரிடா வேகமாக. இப்போ பாரு இப்போ நைட்டாக இருக்கா. இதை போட்டு படுத்துட்டோமா? ஆமாம் படுத்துட்டோம். ஓகே வந்து பார்த்தியா காலையில் ஆகிடுச்சு. எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. வாவ் பரவாயில்ல. ரீஸ்பான் பாயிண்ட் கூட செட் பண்ணிக்கலாம். அவுட் ஆனேன்னா அந்த பெட்டு பக்கத்தில் யூஸ் பண்ணிவிடுவேன். பரவாயில்லையே. ஓகே மக்களே நம்ம வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கிராணி வித் பால் பச்சை வாய்ஸ் ஓவரா? ஆமாம் பால் பச்சை வாய்ஸ் ஓவரோட போடுங்க அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா இந்த பையப்பில் சும்மாவே நான் சேர்த்துக்க மாட்டான். இதை வேறு நீங்கள் வேறு வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா அதுமாதிரி எந்த வீடியோலையும் வர விட மாட்டான் அவன். ஓகே காய்ஸ் நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் 2 என்னைக்கு போடலாம் அப்படின்றத நான் யோசித்து போடுறேன். ஐயோ க்ரீப்பர் வெடி 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 க்ரீப்பர். ஓகே க்ரீப்பர் வெடிச்சிச்சு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன். அப்புறமா மைனிங் போய் அயன் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.